நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் முள்ளங்கி பிடுங்க போகிறோங்க. முள்ளங்கி பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்குது. ஏன்னா சரியாக நான் களை கொத்தாமல் விட்டுட்டேன். இன்றைக்கி முள்ளங்கி இந்த வாட்டி பார்க்கலாம் முள்ளங்கி எங்கெங்கே இது இருக்குதுன்னு. பரவாயில்ல, முள்ளங்கி நல்லா தான் வந்துருக்குது ஓரளவுக்கு. முள்ளங்கி பார்த்தீங்கன்னா சும்மா விதை அப்படியே தூவி விட்டாவே அப்படியே வந்துடும் முள்ளங்கி. நம்ம விதைக்கு சும்மா மேலே அப்படியே தூவி விட்டாவே போதும், வந்துடுங்க முள்ளங்கி மட்டும் நல்லா. ஏன்னா அதோட சிறிய விதை வந்து அப்படியே இதுவாகிடும். முள்ளங்கி வந்து நல்லா நார்ச்சத்து உள்ள பொருள். சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு வந்து ஊட்டச்சத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியை தாங்கக்கூடிய இதுவும் சரிங்க. முள்ளங்கி சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது, ஆனால் அதிகமாகவும் எடுத்துக்கூடாது. முள்ளங்கி நிறைய இருக்குது பக்கத்தில், இன்னும் சரியாக தெரிஞ்சது. ஆனால் நம்ம தோட்டத்தில் டெய்லியும் ஒன்று விட்டு ஒரு நாள் முள்ளங்கி தாங்க. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த ஒரு உரமே போடலை. சும்மா களை கொத்தி நல்லா கலக்குல தான் கொத்திட்டு அப்படியே சும்மா தூவி விட்டேன். மழையிலே வந்துருச்சுங்க முள்ளங்கி. இந்த முள்ளங்கி நல்லா இங்கே பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான முள்ளங்கி. நான் எந்த ஒரு செயற்கையான பொருள் எதுவுமே போடலை. ஆனாலும் பாருங்கள் நல்லா வந்திருக்குது. இதுக்கு வந்து நான் ரொம்ப ஈடு இது அளவுக்கு எதுவுமே செலவு பண்ணல. என்னோடய உழைப்பு மட்டும்தான் இதோட வேல்யூவே. அதுக்கேங்க நல்லா இருக்குது பாருங்கள். கடைக்கு போகவே தேவையில்லை எனக்கு. இதுக்கு மேலே வாரம் ஒரு 2-4 முள்ளங்கி வச்சா சாம்பார் பொரியல் பண்ணிக்கலாம். இதில் வைட்டமின் சியும் பண்ணிக்கிறேன், கால்சியம், பொட்டாசியம், நீர்ச்சத்து, அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே நிறைஞ்சிருக்கு இந்த முள்ளங்கி. ரொம்ப நல்லது இந்த முள்ளங்கி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு விவசாயம் எவ்வளோ பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இயற்கையான விவசாயம் செஞ்சு சாப்பிட்றேன். என்னால் முடிஞ்சுது. நான் வந்து பெங்களூரில் தான் இருக்கிறேன். இது வந்து நம்ம தோட்டம் வந்து வீட்டு வாடகை தான் இருக்குது. தோட்டத்தை கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பா விவசாயத்தில் எனக்கு வந்து ரொம்ப விவசாயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அப்போ வந்து விவசாயம் இருக்கும்போது சின்ன பசங்களாக இருக்கும்போது வேலை செய்கிறதுனா ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ வந்து நம்ம வளர்ந்துட்டதற்கு விவசாயம்னா என்னன்னு நல்லா புரிஞ்சுருக்கிறோம். ஆனால் விவசாயம் நீங்கள் கடைக்கு போய் இந்த காய்கறி கொடுத்து விலை கேட்கும்போது இந்த ரோட்டோரம்லாம் விற்கிறாங்க பாருங்க, அவங்களெலாம் தயவுசெய்து பேரம் பேசாதீங்க. ஏன்னா நான் சும்மா கொஞ்சோண்டு வைக்கும்போதே தண்ணி செலவு, கரண்ட்டு பில்லு, அதுக்கப்புறம் களை கொத்துறது, இதெல்லாம் எவ்வளோ உழைப்பு இருக்குதுன்னு நான் புரிஞ்சுருக்குறேங்க. நம்ம கடைக்கு போயிட்டு 20 ரூபாய்னாவே ஜாஸ்தின்றோம். ஆனால் இதோட உழைப்பு பார்த்தீங்கன்னா சரி, விதைங்க போட்டால் ஒரு டைமு முளைக்காது. இதெல்லாம் எவ்வளோ மழை வந்து அடிச்சுன்னு போயிடும். இந்த மாதிரிலாம் கஷ்டம் இருக்குதுங்க விவசாயத்தில். அதனால் விவசாயத்தை வந்து ரொம்ப நீங்கள் பேரத்தை பேசி குறைக்காதீங்க தயவுசெய்து காய்கறியில். ஏன்னா அவ்வளோ உழைப்பு இருக்குது. ஏன்னா நான் இவ்வளோ மனம் உழுந்து இந்த 2 வருஷமாக இந்த பெங்களூரில் சும்மா சின்னது விவசாயம் கொஞ்சம் வந்து நம்ம வீட்டுக்கு தேவைப்படும் போதே எவ்வளோ செலவாகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா சரி இந்த விரை சும்மா 10 விரை வாங்கிடுவோம். சும்மா கொஞ்சம் வாங்கினாவே ஒரு 50 கிராம் 100 கிராம் வாங்கினாவே 100 ரூபாய் 200 ரூபாங்க விரை வாங்கி விதைக்கிறது எவ்வளோ கஷ்டம். அவங்க நீங்கள் நல்லா பாருங்கள், தண்ணி கசிக்க மழை பெஞ்சால் தான். நானே இங்கே மழை பெஞ்சால் தான் ரொம்ப கொஞ்சம் நல்லா வைப்பேன் பயிர். அந்த மாதிரி கஷ்டம்லாம் இருக்குது. தயவுசெய்து செஞ்சுருக்காங்க. ஏன்னா கடையில் நம்ம சோப்புலாம் பாருங்கள், நம்ம உடம்புக்கு போகிறோம் சருமத்துக்கு போகிற சோப்பு இதெல்லாம் வாங்குறதுக்கு விலையை நம்ம அவங்க சொல்கிற விலையை தான் கொடுத்துட்டு வரோம். ஆனால் காய்கறிக்கு மட்டும் 10 ரூபா கொடுங்க, 5 ரூபாய்க்கு கொடுங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி இப்படிலாம் கேட்டு சும்மா கேட்டுட்டு வாங்கின்னு வரோம். தயவுசெய்து விவசாயத்தில் மட்டும் அந்த மாதிரி காய்கறி கடையில் போய்ட்டு பேரம் பேசாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.